வணக்கம் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு டால்ஃபின் எப்படி தூங்கும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? தண்ணிக்குள்ளே தூங்குனா மூச்சு விடாமல் போயிடுமே. இன்னைக்கு நாம் ஒரு கண்ணை மூடி தூங்கும் ஒரு டால்ஃபினோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு ஒரு கண்ணால் தூங்கும் டால்ஃபின். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கடலுக்குள்ள ரோசின்னு ஒரு குட்டி டால்ஃபின் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ரோசிக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. ஆனால் அதால் தூங்க முடியல. நான் தூங்குனா மூச்சு விடாமல் மறந்துடுவனோ அப்படின்னு யோசிச்சுட்டே அது தூங்கலை. அப்புறம் சுறா வந்து என்ன சாப்பிட்ருமே அப்படின்னு பயத்திலேயே இருந்துச்சு. அதோட பக்கத்தில் ஒரு பெரிய திமிங்கலம் தூங்குறத பார்த்துட்டு, தாத்தா இவங்கெல்லாம் எப்படி பயமே இல்லாமல் தூங்குறாங்கன்னு கேட்டுச்சு. தாத்தா டால்ஃபின் சிரிச்சிட்டே, டால்ஃபின்களால் மற்ற மிருகங்கள் மாதிரி தூங்க முடியாது ரோசி, நம்ம ரொம்ப புத்திசாலிகள் தான். நம்ம உடம்புல ஒரு பாதி மூளை மட்டும்தான் தூங்கும், இன்னொரு பாதி மூளை எப்போவுமே முழிச்சிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை திறந்து வச்சுப்போம். திறந்திருக்கும் கண்ணு ஆபத்து இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னார். தாத்தா சொன்னதை கேட்டதும் ரோசிக்கு தைரியமாக தூங்கலாமேன்னு முடிவு செஞ்சுது. ஒரு பாதி மூளை தூங்க வச்சு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு சுறா வேகமாக ரோசியை பார்க்க வந்தது. ரோசி அதோட திறந்த கண்ணால் சுறாவை பார்த்தது. சுறா கிட்ட வந்ததும் அது வேகமாக நீந்தி அதோட கூட்டத்துக்கிட்ட போயிடு. ரோசி ரொம்ப சந்தோஷமா, நாம் வித்தியாசமாக தூங்குறது கூட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான் போலையே அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? உங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமைகள் தாங்க உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. உங்ககிட்டையும் நிறைய தனிப்பட்ட திறமைகள் இருக்குன்னு தானே? நீங்களும் ரோசி மாதிரி உங்களோட தனிப்பட்ட திறமைகளை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தானே? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ், பாய் பாய்.